நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கோட் ஆஃப் எத்திக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோட் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆண்டர்ப்ரனர், ஒரு பிஸ்னஸ் ஓனர் என்ன நினைக்கிறாருன்னா, கஸ்டமருக்கு நம்ம பெட்டரான சர்வீஸ் கொடுக்கணும்னு. கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு கொடுத்த காசுக்கு பெட்டரான சர்வீஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்று தான் நினைக்கிறாங்க. அப்புறம் ஏன் பிஸ்னஸில் ப்ராப்ளம் வருது? பிகாஸ் நடுவில் ஒரு பீப்புள் இருக்காங்க. யார்? டீம் மெம்பர்ஸ், ஸ்டாஃப்ஸ், எம்ப்ளாயீஸ். ஒரு ஓனர் நினைக்கிறது ஒரு கஸ்டமருக்கு ரீச் ஆகிறதுக்கு நடுவில் டீம் மெம்பர்ஸும் அலைனாக இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த பிஸ்னஸ் சிங்க்ரனைஸ் ஆகிருக்கும், ஒரு பாட்டில் சுதி சேர்கிற மாதிரி கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் பிஸ்னஸில் சுதி சேராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அலைன்மெண்ட் மிஸ் ஆகுது. அப்போது அந்த அலைன்மெண்ட்டை எப்படி கொண்டு வர முடியும்? அதற்கு தான் கோட் ஆஃப் எத்திக்ஸ். ஒரு பிஸ்னஸ் ஓனர் பிஸ்னஸில் எதெல்லாம் முக்கியங்கிறத எப்படி செட் ஆஃப் திங்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மீட்டிங்கில் அடிக்கடி நம்மளோட டீம் மெம்பர்ஸுக்கு சொல்லும்போது அந்த ஓனரோட எண்ணம் அப்படியே அந்த டீம் மெம்பர்ஸுக்கு வந்து சேரும். ஸோ அந்த ஓனர் நினைக்கிற மாதிரியே உண்டான சர்வீஸ் அல்லது ப்ராடக்ட்ஸ் வந்து கஸ்டமருக்கு ரீச் ஆகும். ரைட்? ஸோ இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸை நம்ம கம்யூனிட்டி, ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டியில் கோட் ஆஃப் எத்திக்ஸை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், எது முக்கியமான விஷயம் வச்சுருக்கேங்கிறத நான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கேன். இது மேபி உங்களோட பிஸ்னஸில் உங்களோட கோட் ஆஃப் எத்திக்ஸ் நீங்கள் செட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இந்த எஃப்எம்சியோட கோட் ஆஃப் எத்திக்ஸை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணிடுங்க கடைசி வரைக்கும். இது 80-20 கார்த்திகேயன். எஸ், வாட் டு யூ மீன் பை கோட் ஆஃப் எத்திக்ஸ்? இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் உங்களோட கிளைண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா அது ஓனர் தரது, கிளைண்ட் எடுத்துக்கிறது. பட் இந்த ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஒரு முக்கியமான ஒரு 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 பிரிட்ஜ் இருக்காங்க. அவங்க தான் நம்மளோட டீம் மெம்பர்ஸ், ஸ்டாஃப் மெம்பர்ஸ், எம்ப்ளாயீஸ். இவங்க எல்லாருமே வந்து நம்மளோட அப்ஜெக்டிவோட அலைனாக இருக்கணும் இல்லையா? அப்படி அலைனாக இருக்கும்போது நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அவங்க கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுவாங்க. இப்படி யோசிச்சு பார்க்கணும், நாம் என்ன நினைக்கிறோமோ அதை விட பெட்டராக அவங்க ரீச் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ பெட்டராக ரீச் பண்ணுங்கிறது அதுக்கு அடுத்த லெவல். பட் அட்லீஸ்ட் நம்ம நினைக்கிறது அவங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தான் கோட் ஆஃப் எத்திக்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் என்னெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள்ங்கிறத அட்லீஸ்ட் ஒரு 7 பாயிண்ட்ஸில் நீங்கள் டிஃபைன் பண்ணி அதை உங்களோட எவ்ரி வீக் மீட்டிங்கில் உங்களோட உங்களோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட நம்ம வந்து திரும்ப 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 நம்ம சொல்லும்போது they will be aligned to the purpose of that business. அதே மாதிரி நம்ம கம்யூனிட்டியில் எந்த 7 விஷயங்கள் மிக முக்கியமான விஷயம், இந்த 7 விஷயங்களை நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக நம்ம பண்ணும்போது we can become a fortuner to the next level அப்படிங்கிறதுனால இந்த 7 பாயிண்ட்ஸ் நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம ரீகால் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் த ஒன் ப்ராப்ளம் டு சால்வ். மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது 1000 விதமாக 1000 விஷயங்களை சொல்கிறது கிடையாது. ஒரு விஷயத்தை 1000 விதமாக சொல்கிறது தான் மார்க்கெட்டிங். இஃப் யூ காட் இட், டைப் காட் இட் இன் த chat box ப்ளீஸ். எஸ், 1000 விதமாக 1000 விஷயங்களை சொல்கிறதுக்கு பேர் மார்க்கெட்டிங் கிடையாது. ஒரு விஷயத்தை 1000 விதமாக நம்ம எப்படி சொல்கிறோமோ அதுதான் மார்க்கெட்டிங். ரைட்? ஸோ அப்போ ஒரு விஷயம் அப்படிங்கிறது, அந்த ஒரு விஷயத்துக்காக என்னோட லைஃப் டைமை நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னா தட் ஒன் பாயிண்ட் இஸ் தட் என்ன சொல்கிறது, நம்மளோட ஸ்வீட் ஸ்பாட்டாக இருந்துச்சுன்னா அது கரும்பு தின்னு கூலி மாதிரி வரும். ஒருவேளை நம்ம அதை வந்து பெட்டராக பண்ணுற பட்சத்தில் வி கேன் பிகம் அ மார்க்கெட் லீடர். இந்த துறையில் நாம் மார்க்கெட் லீடராக இருக்கிறத யார் டிஃபைன் பண்ணணும், யார் சொல்லணும்? யாருமே சொல்ல வேண்டியதில்லை, யாருமே டிஃபைன் பண்ண வேண்டியதில்லை. ரைட்? யாராச்சும் ஒரு பெரிய நிறுவனம் அவங்க வந்து நீங்கள் தான் இந்த துறையில் ஒரு பெரிய சாதனை சாதிச்சிருக்கீங்கன்னு ஆஸ்கர் விருது மாதிரி, ஒரு நோபல் பிரைஸ் மாதிரி ஏதாச்சும் கொடுத்தாதான் மதிக்கிறதா அர்த்தம் அப்படின்லாம் கிடையாது. உதாரணத்துக்கு யாருமே நோபல் பரிசு வாங்கினவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. நோபல் பரிசு வாங்காதவங்கலாம் அவங்க துறைக்கு லாக்கி இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க துறையில் யாரெல்லாம் பெட்டராக பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நோபல் பரிசு மாதிரி உண்டான உயரிய கௌரவப்படுத்துகிற ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து ரெகக்னைஸ் பண்ணுறதுக்குலாம் ஆள் கிடையாது. அப்படி பண்ணாதனால அவங்களாம் நல்லா பண்ணலன்னு அர்த்தமும் கிடையாது. எல்லாருமே வந்து மதித்து எல்லாருமே பெரிய விஷயமா சொல்லி
ஆனால் அது தனக்கு வந்து பெரிய விஷயமா இல்லை அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து விருதுகளை வேண்டான்னு சொல்லியிருக்காங்க, ரெகக்னேஷனை வந்து மறுத்திருக்காங்க. பிகாஸ் நான் பண்ணது எனக்கு பெரிய விஷயமா தெரியல அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. நான் பண்ணது சரியான விஷயமாவும் எனக்கு தோணலை அப்படின்னு சொன்னவங்களும் நிறையா இருக்காங்க. ஆனால் ஊர் உலகமே ஒத்துக்கிட்டு இவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படிங்கிறது நிறைய பேரை நம்ம பார்க்கணும். ஆனால் ஊர் உலகத்தில் யாருமே நம்ம மதிக்க வேண்டியதில்லை, யாரையுமே நம்மளை பாராட்ட வேண்டியதில்லை, யாருமே நம்ம ரெகக்னைஸ் பண்ண வேண்டியதில்லை. நாம் நம்மளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும். ஸோ நாம் நம்மளை ஏற்றுக்கணுன்னா நாம் எந்த துறையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதில் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டாக நம்மளோட வேல்யூவை இன்னும் நிறைய டீப்பாக லேர்ன் பண்ணிக்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட் ஸ்பாட்டில் வந்து இக்கிகை தான் ஸ்வீட் ஸ்பாட்டான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இக்கிகை இஸ் அ மெயின் பார்ட் ஆஃப் ஸ்வீட் ஸ்பாட். நம்ம இக்கிகை எடுத்துட்டு தான் அதில் ஸ்வீட் ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக போவோம். இக்கிகை இட் செல்ஃப் இஸ் நாட் அ ஸ்வீட். இக்கிகை எடுத்து அதில் பிரிட்ஜிங் கான்செப்ட், அதில் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லாம் டிஃபைன் பண்ணி we will get into the sweet spot. அப்படிப்பட்ட இக்கிகையில் எடுத்து பார்க்கும்போது பேஷன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயத்தை தான் நம்ம பண்ணுறோம். பிடிச்ச விஷயத்த டீப்பாக போகிறதுல என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம யாருக்குமே பிரயோஜனமாக இல்லாட்டியுமே நாம் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அந்த விஷயத்தில் டீப்பாக போக முடியும். அதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணாலும் நம்ம ட்ராவல் பண்ணலாம், எவ்வளோ மணி வேணாலும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபார் நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில். அண்ட் என்னோட ஒன் ஆஃப் மை மென்டாருக்கு நான் பே பண்ணுறது இஸ் 40,000, 40 lakhs 40 lakhs ப்ளஸ் ஜிஎஸ்டி பர் இயர். ஒவ்வொரு வருஷமும் 40 lakhs ப்ளஸ் ஜிஎஸ்டி பர் இயர் அப்படிங்கிறது நான் வந்து பே பண்ணுற ஃபீஸ் ஃபார் மை மென்டார். இந்த தடவை அவர் வந்து துபாயில் அவரோட இது வச்சுருக்காரு. ஐ ஆம் அட்டெண்டிங் த ப்ரோக்ராம் ஈவெண்ட்டை வந்து நான் துபாயில் நான் வந்து அட்டன் பண்ணுறதுக்காக போகிறேன். இதை வந்து பெருமை தற்பெருமை பேசுறதுக்கான விஷயம் அதுக்கு அப்படி நான் சொல்லலை. ஐ எம் ஜஸ்ட் சேயிங், ஐ எம் லிவிங் வாட் ஐ எம் சேயிங். நான் என்ன பண்ணுறனோ அதைத்தான் இந்த கம்யூனிட்டியில் நான் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத புரியறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த எல்லா விஷயங்களும் வாட் ஐ ஆம் டீலிங் வித். எனக்கு எது ரொம்ப முக்கியமான விஷயமோ அது எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்தாலும் எவ்வளவு பணமாக இருந்தாலும் அதற்கு நான் வந்து போயிட்டுருக்கேன். பிகாஸ் ஐ ரியலைஸ் திஸ் இஸ் மை ஸ்வீட் ஸ்பாட். இது என்னோட ஸ்வீட் ஸ்பாட், ரைட்? இந்த ஸ்வீட் ஸ்பாட்டில் நான் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும்தானே என்னது. ஃபஸ்ட்டு வந்து லேர்ன் டு ஏர்ன் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்து எல்லாருமே சொல்லுவாங்க. படிக்கிற எஜுகேஷன் முதற்கொண்டு எல்லாமே அதுக்கு தான் இருக்குது. லேர்ன் டு ஏர்ன், நல்லா சம்பாதிக்கிறதுக்காக படி, நல்லா சம்பாதிக்க படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் த பெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஏர்ன் டு லேர்ன் அப்படிங்கிறது. ஜஸ்ட் அதை வந்து கொஞ்சம் ஒரு ட்வீக் நம்ம பண்ணோம்னா நம்ம லைஃப் வந்து பல மடங்கு மாறுறதுக்கு உண்டான ஒரு சின்ன ட்வீக்கு தான் அது. என்னது லேர்ன் ஏர்ன் டு லேர்ன் அப்படின்னா நான் படிக்கிறதுக்காகவே ஏர்ன் பண்ணணும். நான் இதை போய் கற்றுக்கணும், கற்றுக்கிறதுக்கு எனக்கு நிறையா பணம் தேவை, அதுக்காகனாச்சும் நான் ஏர்ன் பண்ணணும். ஏர்ன் பண்ணி படிக்கணும். ஒன் ஆஃப் த திங் என்னோட ஃப்ரெண்டு வந்து இதை பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார். நேற்று கேட்டேன், நாளான்னைக்கு ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், டிஸ்கஷன் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் இல்லை ஜஸ்ட் டிஸ்கஷன் பண்ணணும், மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருந்தார். நான் சொன்னேன் இல்லை, கோயிங் டு துபாய் ஃபார் அ ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அப்போது ஸ்டில் இன்னும் ஏன் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்டார். பிகாஸ் என்னோட ஃபீல்டுக்குள்ளே நான் வந்து 20% போன மாதிரியே எனக்கு தெரியல, இன்னும் டீப்பாக இருக்குது, நான் அதை லேர்ன் பண்ணி தான் ஆகணும், அப்போ தானே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்கிட்ட ஒன்று சொன்னார். கம்பு சுத்துறதுக்கு கற்றுக்கிட்டே இருந்தால் எப்போ தான் சண்டைக்கு போகிறது அப்படின்னு சொன்னார். லைஃப் ஃபுல்லாக கம்பு சுத்துறதுக்கு கற்றுக்கிட்டே இருந்தால் எப்போ தான் சண்டைக்கு போகிறது அப்படின்னு அவர் ரொம்ப அழகான கேள்வியே அழகாக கேட்டார். அழகான கேள்வியை கேட்டாரான்னா கேள்வியை அழகாக கேட்டார், ரைட்? அதுக்கு நான் சொன்ன விஷயம், கற்றுக்கிட்டே இருக்காங்க, சண்டைக்கு போகலைன்னா தானே பிரச்சனை. சண்டைக்கு போய் அதில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு கற்றுக்கிட்டா தப்பு இல்லைல்ல. நான் வந்து கற்றுக்கிட்டே இல்லை, ஆல்ரெடி நான் சண்டை போட்டுட்டு தான் இருக்கேன். அடுத்த லெவல் ஆஃப் அஸ்திரங்கள் எனக்கு வேணும், அதுக்காக நான் கற்றுக்கிறதுக்கு போகிறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்கும்போது he understood that point.
நான் என்னென்ன லேர்ன் பண்ணுறேனோ இந்த கம்யூனிட்டியில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் ரிசல்ட் எடுத்த விஷயங்களை நான் மெம்பர்ஸுக்கு கொடுக்குறேன். ரைட்? இந்த மெம்பர்ஸ்க்கு நான் கொடுக்கும்போது அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து எடுத்துக்கிறதுக்கு உண்டான தயாரான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்களா, அவங்கக்கிட்ட நம்ம கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். மிஸ்டர் ஜிம்ரான் சொல்லுவார், டோன்ட் மோட்டிவேட் அ மீடியாக்கர். ஒரு மீடியாக்கர் சாதாரணமான மக்களை மோட்டிவேட் பண்ணாதீங்க. ஏன்? மோட்டிவேட் பண்ணதுக்கப்புறம் மோட்டிவேட்டான சாதாரணமான மக்களாக தான் இருப்பாங்களே வெளியே, அவங்க ஃபார்ச்சூனராக மாற மாட்டாங்க அப்படின்னு மிஸ்டர் ஜிம்ரான் அவரோட லாங்குவேஜில் சொல்லுவார். நான் மீடியாக்கர் ஃபார்ச்சூன் நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டோம். ஓகே, ஸோ வில் யூ ப்ரொவைட் த ரெக்கார்டிங் ஆஃப் தி செஷன் ஃபார் இந்த ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, நம்ம 2021 அக்டோபர்லேருந்து இந்த இன்னர் சர்க்கிள் கால் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் எவ்ரி வீக். அத்தனை ப்ரோக்ராமோட கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்டிங் இஸ் இன்னர் சர்க்கிள் ஆர்கேவ்ங்கிற ICA அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமில் இருக்குது. நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு மெம்பர்ஷிப் எடுத்திருக்கீங்க, இட் இஸ் லைஃப் டைம் ஆக்சஸ். நீங்கள் அதை போயிட்டு ஆக்சஸ் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராமும் அதில் ஆட் ஆகும். ஓகே, ஸோ யூ வில் கெட் த ரெக்கார்டிங் அண்ட் எஸ், லெட் அஸ் கெட் இன் டு த லேர்னிங் ப்ராசஸ். நம்ம நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, மிஸ்டர் ஜிம்ரான் வந்து ரொம்ப ரொம்ப டீப்பாக அதை வேறு மாதிரி ரொம்ப ராவாக சொல்லுவார். அது ராவாக சொன்னால் அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்கிறதுக்காக நான் பாலிஷ்டாக சொல்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அந்த ப்ரோக்ராமில் இருக்கிற ஒரு 80% ஆஃப் கண்டென்ட் வந்து நான் எனக்கு வந்து ரிலவெண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கலாம், சம்திங். ஓகே, பட் அதில் 20% ஆஃப் கண்டென்ட் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒரு கண்டென்ட்டாக இருக்கும் இல்லையா, தட் வில் டேக் டு த நெக்ஸ்ட் லெவல், நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ நம்ம துறையில் நம்ம மார்க்கெட் லீடராக இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது, ஒரே ஒரு சீக்ரெட் தான் இருக்குது. அந்த சீக்ரெட் என்னென்னா, நம்ம துறையில் யார் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்களோ அவங்க தான் மிகப்பெரிய ஸ்டூடெண்ட் இல்லை, ரொம்ப சீரியஸான ஸ்டூடெண்ட். யார் சீரியஸான ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்களோ அவங்க தான் மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் லீடராக மாற முடியும். இந்த துறையில், நான் இருக்கிற துறையில் என்ன மார்க்கெட் லீடராக யாருமே என்னை ரெகக்னேஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. யாருமே என்னை வந்து ரெகக்னேஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்? பிகாஸ் ஐ ஆம் லேர்னிங் ஃப்ரம் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு. ரைட்? நான் அவங்களோட மைண்ட் செட்லேருந்து, ஸோ யாரை வந்து நம்ம அதிகமான டைம் வந்து நம்மளோட நேரத்தை யாருக்கிட்ட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவங்களோட ஆவரேஜாக தான் நம்ம மைண்ட் செட் இருக்குன்னு சொல்லுவாங்க. when I go for the best of the best, இந்த வேர்ல்டோட பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் பீப்புளில் வந்து அவங்களோட நான் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களோட ஆவரேஜாக என்னோட மைண்ட் செட் இருந்துச்சுன்னா அவங்கள வந்து நான் கம்பேர் பண்ணுறேன். ஓகே, இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நம்ம யாரு கூட ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவங்களோட மைண்ட் செட் நமக்கு வராது. நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. அண்ட் வெரி ரீசென்ட்லி இந்த பல்பான் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் யாரு கூட இருக்கீங்க, உங்களை சுற்றி யார் இருக்காங்களோ அதோட மைண்ட் செட் தான் நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட்லி ராங்னு சொல்ல மாட்டேன், பட் ரீசெண்ட்லி எனக்கு வந்து ஒரு பல்பான் மூமெண்ட் வந்துச்சு, விச் இஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட பெட்டரான ஒரு ஸ்டேட்மெண்ட், விச் இஸ் நாம் யாரு கூட கம்பேர் பண்ணுறோமோ அந்த பீப்புளோட ஒரு ஆவரேஜாக தான் நம்ம வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நார்மலாக மீடியாக்கர் பீப்புள், இந்த என்ன சொல்கிறது, ஒரு 50 மார்க் எடுத்துகிட்டு அவங்க தான் கிளாஸ் டாப்பர்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொண்டாடுவாங்கல்ல. 50 மார்க் அப்படின்னா நான் எதை சொல்ல வரேன்னா, மார்க்கெட் லீடர் அப்படின்னா நீங்கள் எந்த ஃபீல்டில் வேணாலும் இருக்கலாம், அந்த துறையில் மார்க்கெட் லீடராக ஆனால் அதுதான் பீக்குன்னு அவங்க நினச்சிக்குவாங்க. மார்க்கெட் லீடராக ஆனால் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80 பேர் இருக்கிற கிளாஸ் ரூமில் ஒருத்தர் 50 மார்க் எடுத்துனா அவர் தான் ஃபஸ்ட்டு மார்க் அப்படின்னா மற்றவங்க எல்லாரும் அவரை விட கம்மின்னு தான் அர்த்தமே வெளியே அவர் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு விஷயம்னு அர்த்தம் கிடையாது. ரைட்? அவங்க வந்து எக்ஸலண்ட்டான ஒரு பர்சன் அர்த்தம் கிடையாது. ஏன்னா 100 மார்க் எடுத்தாவே எக்ஸலண்ட் இல்லைங்கிறத நம்ம கம்யூனிட்டியில் பார்க்குறோம். ரைட்? 100 மார்க் எடுத்தாவே எக்ஸலண்ட் கிடையாது, குட் மார்க், அவ்வளோதான். எக்ஸலண்ட் இஸ் மெஷரிங் ஃப்ரம் 100%. 100 வீடை தாண்டி எவ்வளவு நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அது எப்படி நம்ம கொண்டு போகிறோங்கிறது நம்ம கம்யூனிட்டியில் எக்ஸலண்ட்டாக வச்சுருக்கோம், எக்ஸலன்ஸோட மெஷர்மெண்ட்டாக வச்சுருக்கோம். அப்போது 50 மார்க் எடுக்கிறதுவே பயங்கரமாக கொண்டாடுற
ஒரு பீப்புளெலாம் இருப்பாங்க இல்லையா, ரைட்? 50 மார்க் எடுக்கிற இதே வந்து கொண்டாரு. அது எப்படி இருக்குன்னா, இந்த பாலிடிக்ஸில் வந்து ஒரு பர்சன் வந்து வின் ஆகுறாங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி அதிகமாக வாங்கியிருப்பாங்க. பட் எக்கச்சக்கமான பீப்புள் 100%ல் பார்க்கும்போது டோட்டலாக எவ்வளோ அவங்க இருப்பாங்கன்னா, மற்றவங்கள காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் வின்னருக்கு மட்டும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. பாலிடிக்ஸுக்கு மேபி அது கரெக்டாக இருக்கலாம். அப்படிதான் அது பண்ணி ஆகணும். வேறு வழி இல்லை. ஆனால் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அப்படி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட பொட்டன்ஷியல் எவ்வளவோ அதையும் நம்ம அந்த அளவுக்கு நம்ம போக முடியும். அதையும் தாண்டி நம்ம போக முடியும். ரைட்? ஸோ தட் இஸ் அது அந்த அளவுக்கு டீப்பாக போகணுன்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயம் வாட் இஸ் தட் மை ஸ்வீட் ஸ்பாட், அந்த இடத்துக்கு நம்ம போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், பயங்கர ஃபேமஸான ஒரு ஸ்பீக்கர் வந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து பக்கத்தில் ஒரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கிற ஊருக்கு பக்கத்தில் தான் வந்து அந்த நிகழ்ச்சி நடக்குது. ஃப்ரீயாகவே டிக்கெட்ஸ் வருது. ரைட்? அது எல்லாரும் போகிறாங்க, ஊரில் இருக்கிற எல்லாரும் போகிறாங்க. ஆனால் அதுக்கு நான் போகணும்னு அவசியமே கிடையாது. எல்லாரும் போகிறாங்கங்கிறதுக்காக நான் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ரைட்? ஆனால் எனக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் ரொம்ப தூரத்தில் இருக்குது, அதுக்கு ரொம்ப செலவாகும் அப்படின்னா, யாருமே அதுக்கு போகலை அப்படின்னா அது வந்து போகக்கூடாத இடம்னு கிடையாது. நான் போவேன். பிகாஸ் எனக்கு அது வேணும், நான் போகிறேன். ரைட்? ஊரில் இருக்கிற எல்லாரும் போகிறாங்கங்கிறனால நான் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம்க்கு நம்ம பெட்டரான சொல்யூஷன் அப்படின்னு நம்ம போகும்போது நம்ம இந்த உலகமே நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒவ்வொரு பிஸ்னஸ் அப்படின்னாவே ஒரு ப்ராப்ளமை நம்ம ப்ராடக்ட்டோ அல்லது சர்வீஸோ நம்ம வி ஆர் கிரியேட்டிங் சம் கிரேட்டர் இம்பேக்ட். இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்குறோம் ஒவ்வொருத்தரும். அது எவ்வளோ டீப்பாக நம்ம உருவாக்குறோங்கிறது தான் நம்ம மிகப்பெரிய ஒரு கருவியாக நம்ம மாறுவோம். ஜஸ்ட் மேலோட்டமாக பண்ணிட்டு போகிறது எல்லாருமே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு கருவியாக நான் மாறிட்டு இருக்கேன்னு நம்ம நினைக்கும் போது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது பிஸ்னஸ் அப்படின்னாவே ஒரு ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை எவ்வளோ அழகாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அதுக்கு அதிகமான டைமை நம்ம கொடுக்க கொடுக்க நம்ம ஒரு சிறந்த கருவியாக மாறுவோங்கிறது தான் முக்கியம். ரைட்? பணம் சம்பாதிக்க 2 டைப் ஆஃப் பிஸ்னஸ் பீப்புள் தான் இருக்காங்க. ஒன்று சம்பாதிக்கிறதுக்காக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இன்னொன்று ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக சம்பாதிக்கிறாங்க. ஐம் ரிப்பீட்டிங். ஓகே? ஸோ 2 டைப் ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் சம்பாதிக்கிறதுக்காக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ரொம்ப வெகு சிலரான மக்கள் தான் அவங்க ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக எவ்வளோ நல்லா சால்வ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க. ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. The first category of people are mediocres, second category of people are fortuners. பணம் சம்பாதிக்கிறதுக்காக பிஸ்னஸ் பண்ணுறவங்க மீடியாக்கர்ஸ், ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக பணம் சம்பாதிக்கிறவங்க ஃபார்ச்சூனர்ஸ். ஸோ எத்தனை பேர்த்துக்கு இது பல்பான் டைப் பிஓ இந்த chat box? ஸோ ஒன் ப்ராப்ளம் டு சால்வ். ஏன்னா ஒரே ஒரு பிரச்சனைக்கு நம்ம பெட்டரான சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னா 10 தடவை பிறந்து வந்தாலும் 50 தடவை பிறந்து வந்தாலும் அதுவே விஷயத்தை ஒவ்வொரு தடவையும் பண்ணாலும் நமக்கு வந்து நிறையா என்ன சொல்லுது, இன்னும் டீப்பாக இன்னும் நிறையா 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 பண்ணுறதுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது 1000 விஷயத்தை எடுத்து நம்ம பண்ணுறதுங்கிறது நாட் த குட் ஐடியா. ஓகே? ஸோ 1000 வருஷம் நம்மகிட்ட இல்லைன்னு சொல்லுவாங்க. வி டோன்ட் ஹாவ் 1000 இயர்ஸ் டு லிவ். அதனால் ஒரே ஒரு பிரச்சனைக்கு நம்ம சால்வ் பண்ணால் போதும். நமக்கு மக்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை பெட்டராக சால்வ் பண்ணால் உங்ககிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுற அளவுக்கு மக்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஓகே? உங்ககிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுற அளவுக்கு உண்டான விஷயங்களை கொடுக்கறதுக்கு மக்கள் தயாராக இருப்பாங்க. ஸோ ஸ்வீட் ஸ்பாட். வாட் டு யூ மீன் பை ஸ்வீட் ஸ்பாட்? ஃபைண்ட் யுவர் பெஸ்ட் வெர்ஷன் த்ரூ கிளாரத்தான். கிளாரத்தான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம், ஒருவேளை இன்னும் கிளாரத்தானை முடிக்காதவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இஸ் கிளாரத்தான். உங்களோட கோர்ஸில் கிளாரத்தான் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் 5 days ப்ரோக்ராம். உங்களோட ஸ்வீட் ஸ்பாட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு, வெறும் 5 நாளைக்கு உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியலைன்னா
த ஃபார்ச்சூனர் லைஃப் ஸ்டைல் இஸ் நாட் ஃபார் யூ. எனக்கு அந்த ஃபார்ச்சூன் லைஃப் ஸ்டைல் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சமம். அதாவது இந்த ஒர்க் ஷாப்பை அட்டன் பண்ணலை, இந்த ஒர்க் ஷாப்பே தெரியாது, அதனால் நான் எதுவும் பண்ணலை அப்படின்னா ஓகே. அவேர்னஸ் இல்லாதனால ஒரு விஷயத்த பண்ணலைன்னா ஓகே, இட்ஸ் அ குட் ரீசன், குட் எக்ஸ்கியூஸ். ஆனால் அவேர்னஸ் இருந்தும் உங்கள்கிட்ட அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் கையில் இருந்தும், உதாரணத்துக்கு ஒரு வியாதி இருக்குன்னா அந்த வியாதிக்கு உண்டான மருந்தை கையில் வச்சுக்கிட்டே வியாதியோடு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஏன்ப்பா வியாதியோட இதுதான் கையில் இருக்குல்ல, மருந்து இருக்குல்ல, ஏன்ப்பா அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? பிகாஸ் அந்த மருந்து வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த ஃபார்முலா வச்சு இந்த மருந்தெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து எனக்கு கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி இருக்குது. கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி இருக்குது. ஜாலியாக ஏதாச்சும் எனக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா ஓகே, பட் என்னவே பண்ண சொல்லி பண்ணுறாங்க. காஃபி போட்டு கொடுப்பாங்க, ஆனால் ஸ்டார் ஹோட்டல்லாம் வந்து பால் தனியாக, சக்கரை தனியாக, டிகாஷன் தனியாக வச்சுருவாங்க, கலந்து குடிச்சுக்கணும். ரைட்? கவுண்டமணி ஒரு மூவியில் சொல்லுவார், அப்போது சோறு கேட்டால் அரிசி தனியாக அந்த பருப்பு தனியாக வச்சுருங்க, நாங்கள் பொங்கி தின்னுக்கணுமா அப்படின்னு கேட்பார் இல்லையா? ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட் வச்சாச்சு, உங்களுக்கு தகுந்த ரேஷியோவில் அது நீங்கள் போட்டு பண்ணுங்கிற ஃபார்முலா ரெசிபி கொடுத்தாச்சு. அதை நான் பண்ணுறதுக்கு 5 நாள் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த டிஷ் இஸ் நாட் ஃபார் யூ, தட்ஸ் இட். ரைட்? ஆனால் ஒரு காலத்தில் என்னைக்காச்சும் ஒரு நாள் வேற வழியே இல்லை, இதுதான் ஒரே வழின்னு ஒரு ஒரு டைம் தெரியும், அப்போ திரும்பவும் வந்து எடுப்பாங்க. இந்த கம்யூனிட்டியில் இருக்கிற அத்தனை பேருமே, கிளாரத்தான் முடிக்காத அத்தனை பேருமே கிளாரத்தானை 100% பண்ணுவாங்க. எப்போ? ஒன்ஸ் அந்த வியாதி முத்துனதுக்கப்புறம், அந்த மருந்து தான் ஒரே வழின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தே வில் கம் அண்ட் கெட் இட். ஸோ சிலர் மட்டும் வியாதி வராமல் இருக்கிறதுக்கு அல்லது இப்போ இருக்கிற கொஞ்சம் வியாதியை ரெடி பண்ணுறதுக்கு கிளாரத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்குவாங்க. அண்ட் இஃப் யூ ஆர் நாட் yet completed the கிளாரத்தான், do that. Okay? High priority works. 80-20 பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, மிக முக்கியமான 20% ஆஃப் விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணால் போதும், 80% ஆஃப் விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அப்போ 20% முக்கியமான விஷயங்கள் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? நாம keyan.in/khm கேஎன்ஸ் ஹைரார்கி மாடல் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராமை போய் நீங்க அட்டன் பண்ணலாம். 21 நிமிஷம் கைடட் இம்ப்ளிமெண்டேஷன். 21 minutes கைடட் இம்ப்ளிமெண்டேஷன். உங்களோட மிக முக்கியமான ஒரு வாரத்துக்கு உண்டான, வாரத்துக்கு ஒருக்கா இதை பண்ணணும். வாரத்துக்கு ஒருக்கா ஒரு பர்டிகுலர் டைமில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கைடட் இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணுனா, அடுத்த வாரம் நம்ம என்னென்ன பண்ணணும், அதில் மிக முக்கியமான 3 விஷயங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த 3 விஷயங்களை ஃபுல் ஃபோக்கஸ்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ணாவே அடுத்தடுத்த லெவலில் நம்ம சீக்கிரமாக. ரைட்? ஸ்வீட் ஸ்பாட் ஐடென்டிஃபிகேஷனை கிளாரத்தான் நம்ம பண்ணது மட்டும் இல்லாமல் keyan.in/ss இதில் போகணுன்னா The Strangest Secret அப்படிங்கிற ப்ரோக்ராம் இருக்கும். இதை டெய்லியும் நாம் கேட்டோம்னா that will completely change your. ஓகே, இதை கேட்கறதுக்கு பதிலாக what I can give you is MR. This is daily morning rituals. 5
to 6 AM. நம்ம கம்யூனிட்டியில் 5 to 6 AM காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் டெய்லியும் இந்த ப்ரோக்ராம் நடக்குது. யாருக்கு தெரியாது டைப் NO இந்த chat box. இந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் கேன் யூ டைப் NO இந்த chat box. ஸோ இது வந்து லைவ் லைக் ப்ரோக்ராம். இது லைவ் ப்ரோக்ராம் இல்லை, இட் இஸ் லைவ் லைக் ப்ரோக்ராம். ஓகே, லைவ் லைக் ப்ரோக்ராம். அந்த லைவ் லைக் ப்ரோக்ராமை காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் பண்ணணும். இது இந்த எவ்ரிடே இருக்கக்கூடிய லைவ் லைக் ப்ரோக்ராம். லைவ் மாதிரியே இருக்கக்கூடிய ப்ரோக்ராம், ரெக்கார்டட் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ keyn.in/mrன்னு டைப் பண்ணிங்கன்னா இட் இஸ் மார்னிங் ரிச்சுவல்ஸ். இதுக்கு போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அட்டன் பண்ணலாம். ஸோ தட் அதுலேயே ஸ்ட்ரேஞ்சர் சீக்ரெட்டும் வந்துடும். 5 மணிலேருந்து 5:40 வரைக்கும் ஸ்ட்ரேஞ்சர் சீக்ரெட்டோடும், அதுக்கப்புறம் சில ஆக்டிவிட்டீஸ் 5:40லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி வரைக்கும் சில கைடட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மார்னிங் ரிச்சுவல்ஸ் இருக்கும். அதை நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே, அட்டன் பண்ணோன்னா நம்மளோட ஸ்வீட் ஸ்பாட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதில் டீப்பாக போகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் தட் திங், கோல்ட் கார்டு. எவ்ரிடே கோல்ட் கார்டை வந்து விஷுவலைஸ் பண்ணணும். காலையில் எந்திரிச்ச உடனே அண்ட் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கோல்ட் கார்டை விஷுவலைஸ் பண்ணணும். அது என்ன சார் கோல்ட் கார்டு? கோல்ட் கார்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அது எப்படி சார் எழுதுறது? அது எப்படி எழுதுறதுன்னா அந்த ஸ்வீட் ஸ்பாட்டர் ஃபார்மை ஃபில் பண்ணியிருக்கணும். அது எப்படி சார் ஃபில் பண்ணுறது? அதுக்கு கிளாரத்தான் அட்டன் பண்ணணும். அது எங்கே சார் இருக்குது? அது வந்து உங்களுக்கு தெரியும் எங்கே இருக்குன்னு. கிளாரத்தான் அட்டன் பண்ணும்போது 5 நாள் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு டேவோட ஃபஸ்ட்டு வீடியோலேயே உங்களுக்கு கீழே ஒரு ஃபார்ம் இருக்கும். 10 கொஸ்டின்ஸோட ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு அதை கையில் நீங்கள் ஃபில் பண்ணணும். பென்சில் வச்சுக்கிட்டு ஃபில் பண்ணணும். ஏன் பென்சில் வச்சுக்கிட்டு? அதை அழிச்சழிச்சு எழுதலாம். ஏன் அழிச்சழிச்சு எழுதணும்? பிகாஸ் மிக முக்கியமான விஷயமே ப்ரிசிஷன் இன் வேர்ட்ஸ். ஒவ்வொரு வேர்டும் எனர்ஜியோட இதை வந்து எய்தர் இன்க்ரீஸ் பண்ணும் அல்லது டிக்ரீஸ் பண்ணும். அந்தளவுக்கு வேல்யூ உள்ளது ஒவ்வொரு வேர்டும். ஸோ நீங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி ஸ்வீட் ஸ்பாட் எதுன்னு கண்டுபிடிப்பீங்க. அதில் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கண்டுபிடிப்பீங்க. அதில் மிஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு கோல் கார்டு எழுதுவீங்க இல்லையா? அந்த கோலுக்கு வந்து ஒரு கார்டில், அந்த கோலை அங்கே என்ன எழுதுறீங்களோ அதை ஒரு கார்டில் எழுதி அந்த கார்டை நீங்கள் வந்து எவ்ரிடே விஷுவலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, காலையில் ஒரு தடவை, நைட் ஒரு தடவை, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பெட். பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, பெட்லேருந்து எழுந்திரிச்சதுக்கப்புறம் விஷுவலைஸ் பண்ணுனா அது சீக்கிரமாக நடக்கும். எனக்கு நடக்க வேண்டியது எனக்கு நடக்க மாட்டேங்குது சார், நடக்க மாட்டேங்குது சார், நடக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு புலம்புனா லைஃப் டைம்லேயே புலம்பிகிட்டே இருக்கணும். சரி சார், எப்படி சார் நடக்கிறது அப்படின்னா, எனக்கு என்ன வேணுங்கிறது கிளியராக இருக்கணும். என்ன வேணுங்கிறது கிளியராக இருக்கிறதுக்கு தான் கிளாரத்தான். சரி, கிளியர் ஆகிடுச்சு, இப்போ என்ன பண்ணணும்? அதை விஷுவலைஸ் பண்ணணும். விஷுவலைஸ் பண்ணால் நடக்குமா? அது நடந்துடாது. அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு தான் இந்த விஷுவலைஸ் பண்ணதில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேங்கிறதுக்கு இந்த கைடட் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம் இருக்குது. கைடட் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம் மட்டும் இருந்தால் போதுமா? அது வாரத்துக்கு ஒருக்கா எழுதுறதாச்சு. அப்போது ஒவ்வொரு நாளும் என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு வேணுமா? ஒவ்வொரு நாள் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வெளியிருந்து மோட்டிவேஷன் வாங்கினா அது பேட்டரியில் சார்ஜ் இறங்குற மாதிரி இறங்கிடும். அப்போ என்ன பண்ணணும்? இன்டர்னல் மோட்டிவேஷன் வேணும். இன்டர்னல் மோட்டிவேஷன் என்ன வேணும்? அதுக்கு தான் மார்னிங் ரிச்சுவல்ஸ். ப்ரைஸ் டு பே. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கிளியராக நம்ம எடுத்துக்கிட்டு அதற்குண்டான விலையை நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். விலை அப்படிங்கிறது எப்பவுமே பணம் மட்டுமே கிடையாது. டைம், மணி, வேல்யூ அண்ட் எனர்ஜி. டைம், மணி, வேல்யூ அண்ட் எனர்ஜி. ப்ரைஸ் டு பே, டைம், மணி, வேல்யூ அண்ட் எனர்ஜி. இதை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது we will become what we want to become. The real success is becoming what we want to become. ரியல் சக்ஸஸ் அப்படிங்கிறது காசு பணம் அதிகமாக சேர்க்கறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா ப்ராஃபிட்டாக நம்ம என் பண்ணால் நமக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் வரும். என்ன லைஃப் ஸ்டைல்? இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு நார்மலான லைஃப்பை நார்மலாக பெட்டராக வாழணும் அப்படின்னா குறைஞ்சது 1 லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு வேணும். எல்லா செலவும் போக வீட்டுக்கு, அதாவது பிஸ்னஸில் எல்லா செலவும் போக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு குறைஞ்சது 1 லட்ச ரூபா வேணும். அது வந்து நார்மலாக மாறிடுச்சு. 1 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக யாராவது சம்பாதிச்சாங்கன்னா அவங்க கம்மியான சம்பளம் அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க. அப்போது ஒரு நார்மலான சம்பளம்னு இப்போ எவ்வளோ இருக்குன்னா, 2003 நான் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணும்போது நார்மலான ஒரு சம்பளம் 4000 ரூபாயா இருந்துச்சு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன்,
வெளியே வரும்போது 4000 ரூபாயா இருந்துச்சு. 2003ல் நான் முடிச்சு வெளியே போது 4000. 2005ல் அதே வந்து 8000 ரூபா தான் நார்மலா மாறுச்சு. ரைட். அந்த 2007ல் வரும்போது எவ்வளோ 8000 ரூபாங்கிறது கிட்டத்தட்ட 20,000 ரூபாங்கிறது நார்மலா மாறுச்சு. அப்புறம் 2010ங்கும் போது 40,000 ரூபா நார்மல் ஆயிடுச்சு. 40,000 ரூபாய்க்கு கம்மியா சம்பாதிச்சா கம்மியான காஸ்ட்னு சொன்னாங்க, கம்மியான சம்பளம்னு சொன்னாங்க. இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் 1,00,000 ரூபாய்க்கு கம்மியா இருந்தா கம்மின்னு சொல்றாங்க பொதுவா. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்ல, ஒவ்வொருத்தருக்கும் மாறலாம். ரைட். இப்போ நான் பார்க்குற விதத்துல சொல்றேன். 1,00,000 ரூபாய்க்கு கம்மியா இருந்துச்சுன்னா அது கம்மின்னு சொல்றாங்க. ரைட். ஃபியூச்சர்ல எவ்வளோ இருக்கும்? இன்னும் அதிகமா இருக்கும். ஆனா 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சா ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு. அதுவே 3,00,000 வந்தா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல 3,00,000 ரூபாய் எல்லா செலவும் போக 3,00,000 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துட்டு வர சம்பளமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா வாழலாம். அதுவே 5,00,000 இருந்துச்சுன்னா ராஜா மாரி வாழலாம். ஒரு மாசத்துக்கு 5,00,000 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துட்டு வர மாரி இருந்துச்சுன்னா ராஜா மாரி வாழலாம். 3,00,000 ரூபாய் இருந்தா பொறாமப்படுற மாரி வாழலாம். மத்தவங்க எல்லாரும் நம்மள பார்த்து பொறாமப்படுற மாரி வாழலாம். 5,00,000 இருந்துச்சுன்னா ராஜா மாரி வாழலாம். 5ங்கிறது 10,00,000 மாறுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாரி உண்டான லைஃப் ஸ்டைல். 10ங்கிறது 20ஆ மாறுச்சுன்னா 20ஆ மாறுச்சுன்னா ஓகே, இன்னும் பெட்டரான லைஃப் ஸ்டைல் வரும். அதுதான் அல்டிமேட். 20,00,000 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா ஒரு மாசத்துக்கு 20,00,000 ரூபாய் சம்பளம். 20,00,000 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா சேச்சுரேட் ஆயிரும். 20,00,000 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா அது எப்படி செலவு பண்ணே தெரியாது. மேபி சிலருக்கு நெகட்டிவா போலாம். சிலருக்கு வந்து அது எப்படி செலவு பண்ண தெரியாது. எல்லாமே அக்குமுலேட் ஆகி ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து பணம் பெரிய விஷயமாவே தெரியாது. பணம் எப்ப பெரிய விஷயமா தெரியும்? எப்போ வந்து 5,00,000 ரூபாய்க்கு கீழ இருக்கோ, அப்போ வந்து பணம் பெரிய விஷயமா தெரியும். 5,00,000 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா பணம்லாம் பெரிய விஷயமா தெரியாம போகலாம். அடுத்த லெவல் ஆஃப் பெரிய கேம் விளையாட்டு, பெரிய பெரிய இதுக்கு தகுந்த மாரி போலாம். ரைட். நான் சொல்றது நார்மலான லைஃப் வாழ்றதுக்கு. பொலிட்டீஷியன் அல்லது பெரிய ஒரு சாம்ராஜ்யத்த உருவாக்க அந்த பெரிய அந்த இதெல்லாம் பண்றாங்க இல்லையா? அவங்கள மாரி உண்டான பீப்பிள் எவ்வளோ இருந்தாலும் பத்தாது. பட் நார்மலான ஒரு பீப்பிளுக்கு வந்து 20,00,000 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா தே ஆர் சேச்சுரேட்டட். ரைட். பட் அவ்வளோதான் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டா, இன்னும் நெறையா ஏர்ன் பண்ண முடியும். இன்னும் நெறைய ஏர்ன் பண்ணி நான் என்னதான் சார் பண்றது? 5,00,000 ரூபா வந்தாவே போதும் சார் இவ்வளோன்னா ஆயிடுச்சு. அப்படின்னா, அது நம்ம கம்யூனிட்டி பொறுத்தவரைக்கும் அது ஒரு பாவகரமான செயல். ரைட். ஒரு பணம், பணத்துக்காக தான் நம்ம பண்றோம் அப்படின்னா, நமக்கு தேவையான பணம் வந்ததுக்கப்புறம், என்னோட பொட்டன்ஷியல நானே குறைச்சுக்கிறேன். என்னால இன்னும் எவ்வளவோ பண்ண முடியும். பட் எதுக்காக நான் பண்ணணும்? அத நான் குறைச்சுக்கிறேன். இவ்வளோ பண்ணா போதும் தானே! அப்படின்னு சில பேர் சேச்சுரேட் ஆவாங்க இல்லையா? அது என்னோட பெர்ஸ்பெக்டிவ், என்ன பொறுத்தவரைக்கும் இது பாவகரமான செயல். ஏன்? பிகாஸ் இவ்வளவு பெரிய திறமையும், இவ்வளோ பெரிய சூழலும், இவ்வளோ பெரிய ஒரு கருவியா உங்கள மாத்துனது, உங்களோட ஃபேமிலி பெட்டர் ஆக்குறதுக்காக மட்டும் இல்ல. ஒரு ஹையர் பர்ப்பஸ்க்காக. இந்த ஹையர் பர்ப்பஸ்க்காக நாம வந்து ஒர்க் பண்ணும்போது, அ நாட் ஒர்க். நம்மளோட பிசினஸ அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும்போது, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது? ஒரு மாற்றத்த இந்த சமுதாயத்துல உருவாக்கும். அவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்த உருவாக்குறதுக்கு ஒரு கருவியா நாம இருக்கிற இடத்துல, அதெல்லாம் நம்ம கடமைய பண்ணாம, நாம போயிட்டு நமக்கு மட்டுமே அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? இந்த பகவத்கீதா அதனால தான் எழுதுனாங்க போல. அப்படியே அர்ஜுனன் வந்து கலங்கி நிக்கிறாரு. எனக்கு எதிர்த்தாப்புல என்ன வளர்த்த பீஷ்மர் இருக்காரு. என்னோட தம்பிகள்லாம் அங்க இருக்காங்க. அண்ட் என் கூட சின்ன வயசுல விளையாண்டவங்கலாம் அங்க இருக்காங்க. எவ்வளோ மிக முக்கியமா என்னோட குரு, எனக்கு சொல்லிக் குடுத்த குரு எனக்கு தெய்வம் மாரி அவரெல்லாம் எதிர்த்தாப்புல இருக்காங்க. இவங்கள எல்லாத்தையும் நான் எதிர்த்து எப்படி நான் சண்டை போடுறது அப்படின்னு சொல்லி தலைய தொங்க போட்டு அப்படியே என்ன சொல்றது? ஒரு ஒரு வலு இழந்து அப்படியே இருக்கும்போது, ஆ கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு? "நீ ஒண்ணும் டேய் நீ வந்து இப்படி நெனச்சா அது உன்னோட முட்டாள்தனம்." அது பாலிஷ்டா சொல்லலாம். பட் ஸ்ட்ராங்கா சொல்லப்போனா என்னது? அது உன்னோட முட்டாள்தனம்ப்பா. எது நல்லது, எது கெட்டதுன்னு எனக்கு தெரியாதா? ரைட்? நான் ஏன் உனக்கு வந்து ஒரு டிரைவரா உட்காந்துட்டு உன்ன கூட்டிட்டு போயிட்டுருக்கேன். எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாதா? உன்ன நான் ஒரு கருவியா தான் பயன்படுத்துறேன். நீ ஒரு கருவி. நல்லது நடந்தாலும், கெட்டது நடந்தாலும் என்னால தான். நீ ஒரு கருவி. நீ வந்து நல்ல கருவிங்கிறனால தான் உன்ன நான் எடுத்தேன். எக்கச்சக்கமான பீப்பிள்லாம் இருக்காங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு உன்ன ஒரு கருவியா எடுத்திருக்கேன். பண்றது நானு. ஓகே? கருவியோட சி அம்பு நான் எங்க விட்டனோ, அங்க போயி அவன கொல்றது தான் வேல. விட்றது நானு. வெறும் அம்பு தான் நீ.
ரைட்? நீ ஒரு கருவி, உன்னோட கடமையை செய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நெகட்டிவ் பார்ட்டில் அவரோட கடமை செய்யுன்னு சொன்னால், இந்த வகை பாசிட்டிவ் பார்ட்டில் நான் நிறைய காசு வந்துருச்சு இப்போ போதும் அப்படின்னா, நோ. இந்த உலகத்துக்கு எதை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறதோ அந்த யூனிவர்ஸ் பண்ணுது. அதற்கு நம்ம ஒரு கருவி. அந்த வேலையை நம்ம செஞ்சுட்டு போகிறது தான் நம்மளோட வேலை. ரைட்? நம்ம வந்த வேலை முடிஞ்சு நம்ம கிளம்பிடுவோம். அந்த வந்த வேலையை சிறப்பாக பண்ணிட்டு போனால் சந்தோஷமாக கிளம்புவோம். தட்ஸ் இட். ரைட்? அதுக்கு பதிலாக என்னோட கடமை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது பாவகரமான செயல் தானே. ரைட்? தப்பான செயல் ஈவன் தண்டனைக்குரிய செயலாகவும் நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ எஸ், எத்தனை பேர்த்துக்கு இட்ஸ் கான் டீப்? டைப் GD in the chat box. If it is gone deep, type GD in the chat box. Yes. Thank you so much. எது எந்தெந்த டைமில் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது யூனிவர்ஸுக்கு தெரியும். என்னால் தான் இது நடக்குதுன்னு எப்போ வந்து நம்ம நினைக்கிறோமோ அப்போ தான் அதற்குண்டான துன்பமும் அதற்குண்டான இன்பமும் வருதுன்னு சொல்கிறாங்க. ரைட்? இன்பம் வர நேரத்தில் இன்பம் படுறதும் துன்பம் வர நேரத்தில் துன்பப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னா அது மனித இயல்பு. ஆனால் அந்த டைமில் நம்ம அப்படி தான் பண்ணி ஆகணும். ஆனால் டீப்பாக நம்ம யோசிக்கும் போது என்ன புரியும்? நம்ம வந்து நம்மளோட கடமை செய்ய வர்றோம், அவ்வளோதான். ரைட்? லெட் அஸ் டூ தட் அண்ட் மற்றதெல்லாம் கடவுள் பார்த்துக்குவோம். ஓகே. இந்த யூனிவர்ஸ் பார்த்துக்கும், பிரபஞ்சம் பார்த்துக்கும். மேனேஜ் ஃபினான்ஸ் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற தகுதி. ஓகே, நான் இனிமேல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இந்த பாயிண்ட்டை சொல்ல வரேன். பிகாஸ் நான் பாலிஷ்டாக பேசி இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பேசி இந்த இடத்துல அப்படியெல்லாம் பேச விரும்பலை. ஏன்னா காரியம் நடக்கணும், ரிசல்ட் கிடைக்கணும். காரியம் நடக்கணும், ரிசல்ட் நடக்கணும்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயத்த ஸ்ட்ராங்காக சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ரைட்? ஒரு தப்பு செஞ்சுட்டாரு அப்படின்னா, ஒரு குழந்தை தப்பு செஞ்சுட்டா ஒரு அம்மாவுக்கு குழந்தைன்னா அப்படி தான் செய்யும், இந்த வயசில் நம்ம பண்ணாத குறும்பா அப்படின்னு சொல்லி அறிவுபூர்வமாக யோசிப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை மேலே அந்த அம்மாவுக்கு ஒரு கோவமே வந்திருக்காது. ஆனாலும் கோவத்துண்டான மைண்ட் செட்டை வச்சு, கோவத்துக்குண்டான ஒரு முகபாவத்தை வச்சுக்கிட்டு அதற்குண்டான வேர்ட்ஸை வச்சு குழந்தைய திட்டுவாங்க. ஏன்? அடுத்த தடவை அந்த தவறை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. ரைட்? அது கோபமே இல்லாமல் கூட அம்மாக்கள் கோவப்படுவாங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் டைம் அதை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ சில விஷயங்களை எப்படி பண்ணணுமோ அப்படி தான் பண்ணணும். அப்போ தான் ஸ்ட்ராங்கான சில விதத்துக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேண்டில் இருக்குது, குழந்தை வந்து தீயில புதுசாக அந்த ஏதோ வெளிச்சம் லைட்டுன்னு நினச்சிட்டு அது பொம்மைன்னு நினச்சி தொடப்போகுது. அந்த இடத்துல போய் குழந்தைகிட்ட போய், கண்ணா இது வந்து நெருப்பு, தொட்டா அது புண்ணாகும், வலிக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சுட்டு இருந்தா அந்த குழந்தைக்கு வந்து அப்போ வந்து ஏற்றுக்காது. அடுத்த தடவை திரும்பவும் அது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது குழந்தை ஒருவேளை தொடப்போனா அம்மா என்ன பண்ணணும்? கோவம் இல்லாட்டியும் அந்த இடத்துல கோவம் அதிகமாக கொண்டு வந்து திட்டணும். முடிஞ்சால் கையில் ஒரு அடி வைக்கணும், இதை வந்து தொடக்கூடாது. ஏன்? தொட்டா அதோட விளைவு பெருசாக இருக்கும். ஸோ சில விஷயங்களை ஸ்ட்ராங்காக தான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஐ எம் ஜஸ்டிஃபைங் என்ன பண்ணுறனோ. ஓகே, சில விஷயத்த ஸ்ட்ராங்காக தான் சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஃபினான்ஸை யார் சீரியஸாக எடுத்து அதை ஒர்க் பண்ணலையோ அவர்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இன்னும் தகுதி வளர்த்துக்கலன்னு அர்த்தம், அல்லது தகுதியை வளர்த்துக்க விரும்பலைன்னு கூட அர்த்தம். பிஸ்னஸ் பண்ணுற தகுதி யாருக்கு இருக்குன்னா, ஃபினான்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு துணிச்சல் இருக்கிறவங்க, ஃபினான்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விருப்பம் இருக்கோ இல்லையோ அதை கேட்க. இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன். உங்களுக்கு விருப்பம் இருக்குது இல்லைங்கிறதுலாம் ஆப்ஷனே கிடையாது. சார் அதுதான் என் ஆஃபீஸில் அக்கௌண்ட் இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிறாங்களே அப்படின்னா, நீங்கள் உங்களோட பிஸ்னஸை உங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு, அந்த கண்ட்ரோலில் எடுத்து எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும்போது உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தரை பண்ண வைக்கலாமே வெளியே, அந்த அக்கௌண்ட்ஸு அந்த ஃபினான்ஸை பார்க்குறக்கு எனக்கு பயமாக இருக்குது, அல்லது எனக்கு அது பார்க்குறக்கு பிடிக்கல, பார்க்குறக்கு வெறுப்பாக இருக்குது, ஏன்னா நான் நினச்ச நம்பர் அங்கே இல்லை, எல்லாமே பத்தாத காசாக இருக்குது, நிறையா கொடுக்க வேண்டியதாக தான் இருக்குது, வர வேண்டிய காசு இல்லை, அதனால் அதை நான் பார்க்குறக்கே விரும்பலை அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகி மற்றவங்ககிட்ட கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரைட்? அது வந்து எது கூட கம்பேர் பண்ணலாம்? சும்மா இருக்கிறதுக்கும் பொறுமையாக இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு அந்த டைமுக்காக வெயிட் பண்ணால் அதுக்கு பேர் பொறுமை. என்ன பண்ணுறதுனே தெரியல அதனால் சும்மா உட்காந்துன்னா அதுக்கு பேர் சும்மா இருக்குது.
ரெண்டு பேருமே சும்மா தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் பொறுமையாக இருக்காரு, ஒருத்தர் சும்மா இருக்காரு அப்படின்னா அதோட விளைவுகள் மாறும், அதோட இம்பேக்ட் வந்து மாறும். ரைட்? லாங் டேர்மில் அதோட இம்பேக்ட் வந்து மாறும். அதே மாதிரி எஸ்கேப் ஆகி ஓடுறது வேற, எஸ்கேப் ஆகி ஓடுறதுக்காக ஒருத்தர்கிட்ட கொடுக்கறது வேற. என் கண்ட்ரோலில் இருக்குது, எனக்கு இதை விட ஹையர் பர்பஸ் இருக்குது, டெய்லி ரொட்டீனாக இதுதான் வருது, நான் பீரியாடிக்கலாக அதை நான் வந்து எந்தெந்த இடத்துலலாம் பார்த்தேன்னா எனக்கு ஃபுல் இது தெரிஞ்சிருமோ அந்த செக் பாயிண்ட்டை மட்டும் நான் பார்த்துக்குவேன். உள்ளே இருக்கிற மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் டெலிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஃபினான்ஸ் கண்ட்ரோலில் இருக்கும். ஃபினான்ஸ் கண்ட்ரோலில் இருந்தால் பிஸ்னஸ் கண்ட்ரோலில் இருக்கும். பிஸ்னஸ் கண்ட்ரோலில் இருந்தால் லைஃப் கண்ட்ரோலில் இருக்கும். லைஃப் கண்ட்ரோலில் இருந்தால் தான் நமக்கு வீல் ஆஃப் லைஃப்பை பேலன்ஸ் பண்ண முடியும். ஃபினான்ஸ் கண்ட்ரோல் பண்ணாதவங்க வீல் ஆஃப் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தகுதியை வளர்த்துக்க விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் நான் இன்னும் வேறு இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு வரேன், இன்னும் ஸ்ட்ராங்காக ஏதாச்சும் சொல்ல முடியுமா சொல்லி. ரைட்? அது திட்டுற மாதிரி இருந்து என்னை யாராச்சும் கோச்சுக்கிட்டா ஐ எம் ஓகே வித் தட். ஓகே, ஐ எம் ஓகே வித் தட். சார் நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனு தெரியுமா, எத்தனை வருஷம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு தெரியுமா, நீங்கள் என்னை பற்றி எப்படி இப்படி சொல்லலாம், அப்படி தான் சொல்லுவேன் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும். ஓகே, ஸோ பிகாஸ் என்னோட இன்டென்ஷன் யாரையும் இன்சல்ட் பண்ணுறதோ யாரையும் திட்டுறதோ கிடையாது. பிகாஸ் என்னோட இன்டென்ஷன் இஸ் ஒவ்வொருத்தரோட பிஸ்னஸும் கண்ட்ரோலில் வந்தால் தான் நாம் அது எங்கே கொண்டு போக முடியும்னு தெரியும். படகு நம்மளோட கண்ட்ரோலில் வந்தால் தான் நம்ம என்ன டைரெக்ஷனில் போகணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியும். கண்ட்ரோல்குள்ளேயே வரலினா நம்ம டைரெக்ஷனுக்கு அது எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா. கஷ்டத்தை. ஸோ த ஃபார்ச்சுனர் என்விரான்மெண்ட், நம்மளை சுற்றி யார் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட மைண்ட் செட் இருக்கும். நம்ம யார் கூட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட மைண்ட் செட் இருக்கும். அப்படியே நீங்கள் சொன்னீங்க யார் கூட கம்பேர் பண்ணுறோமோ, கம்பேர் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட முன்னேற்றம் இருக்கும். சார் யார் கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்களே அப்படின்னா, யார் கூடயும் கம்பேர் பண்ணுறதுங்கிறது வந்து கம்பேரிசனுக்கும் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறோம், ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோங்கிறது தான் நான் கம்பேர்னு சொல்கிறேனே வெளியே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைமுக்குள்ளே நான் ஸ்வீட் ஸ்பாட்டை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, என்னால் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னா கம்பேர் பண்ணலாம், அது தப்பான விஷயம். இந்த டைமுக்கு நானும் இவரும் கம்யூனிட்டிக்குள்ளே ஒரே டைமுக்குள்ளே தான் வந்தோம், இவர் அதுக்குள்ளே ஸ்வீட் ஸ்பாட்டை அவார்டு வாங்கிட்டாரு, அதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணிட்டாரு, என்னால் பண்ண முடியலையே அப்படின்னு கம்பேர் பண்ணால் அது நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கும். ஓகே, முன்னேறதுக்கு உண்டான கம்பேரிஷனுக்கு பேர் இன்ஸ்பிரேஷன் அல்லது ரெஃபரன்ஸாக நம்ம எடுத்துக்கிறது. நம்ம வந்து பொறாமப்படுறது ஏங்கிறதெல்லாம் வந்து அதுக்கு பேர் வேற உண்டான கம்பேரிசன்ங்கிற வேர்டை நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ அல்லது கம்பேரிசன்ங்கிற வேர்டே வேண்டாம், நம்ம வேணால் ரெஃபரன்ஸுங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது இன்ஸ்பிரேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யாரை நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறோமோ அவங்களோட ஆவரேஜ் தான் அது கரெக்டாக ஃப்ளோவில் வருது. ஸோ யாரோட ரெஃபரன்ஸை நம்ம வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறோமோ அவங்களோட ஆவரேஜ் ஆஃப் மைண்ட் செட்டு தான், அவங்களோட ஆவரேஜ் ஆஃப் க்ரோத்து தான் நமக்கு வரும். நம்மளோட வேல்யூ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நாம் மைண்டில் வச்சுக்கலாம். அப்போது நாம் வந்து மிக உன்னதமான விஷயத்த உன்னதமாக ஏற்றுக்கிற மக்கள் நடுவில் இருந்தோன்னா நாம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சீக்கிரமாக விட்டுருவோம். உதாரணத்துக்கு ஜனவரியில் எத்தனையோ பேர் போயிட்டு சேரிட்டிக்கு டொனேஷன் கொடுக்குறாங்களோ இல்லையோ ஜிம்முக்கு போய் டொனேஷன் கொடுப்பாங்க. ரைட்? ஜிம்முக்கு அதுக்கு பேர் சேரிட்டி ஃபண்டு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன் ஜிம்முக்கு போனோம்னா அவங்களுக்கு தெரியும், ஜிம்மில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கொடுத்தா 1 மாதத்துக்கு மேலே அவங்க நிறைய பேர்லாம் வரமாட்டாங்க, அதனால் காசை வாங்குறதுனா 3 மாதத்துக்கு வாங்க, 6 மாதத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல ஆஃபராக போட்டு 6 மாதத்துக்கு இவ்வளவு, 1 வருஷத்துக்கு இவ்வளோன்னு அட்ராக்டிவான ப்ரைஸாக சொல்லி வாங்கிடுவாங்க. ஏன் அவங்களுக்கு தெரியும் வந்தால் 4 நாள் தான் வருவாங்க, 1 வாரம் தான் வருவாங்க, அட்லீஸ்ட் வர காசு மிச்சம் அப்படின்னு சொல்லி தே வில் கெட் இன் டு ஆஃபர், பயங்கரமான ஆஃபரை கொடுத்து அதை வந்து 1 மாதத்துக்கு நீங்கள் பே பண்ணிங்கன்னா பயங்கரமான காஸ்ட் அதிகம், கம்பேரிட்டிவ்லி ரொம்ப அதிகம்னு சொல்லிடுவாங்க. ரைட்? அட்லீஸ்ட் மெம்பர்ஷிப்லனாச்சும் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனுவல் மெம்பர்ஷிப் இத்தனை பேர், உள்ளே வர்றது கம்மியாக இருந்தாலும் நோட்லனாச்சும் இத்தனை பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஓகே, அட்லீஸ்ட் அவங்க அதை வாடகை கட்ட வேண்டாம், கரண்ட் பில்லாம் கட்ட வேண்டாம், இந்த மாதிரி சேரிட்டி ஃபண்டை வாங்கினதான் உண்டு. ரைட்? ஸோ நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டு அப்புறம் பண்ண மாட்டாங்க. நான் இன்னிலேருந்து புக்கு படிக்க ஆரம்பிப்பேன், 2 நாள் படிப்பாங்க நிறுத்திடுவாங்க. ஸோ இன்னிலேருந்து நான் நேரத்தில் எந்திரிக்கிறதுக்கு ஆரம்பிப்பேன், 2 நாள் பண்ணுவாங்க விட்டுருவாங்க. இன்னிலேருந்து என்ன சொல்லுவாங்க, நான் யோகா பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறேன், நான் வந்து நான் வாக்கிங் போகிறதுக்கு ஆரம்பிக்கிறேன், இன்னிலேருந்து நான் வந்து டயட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன், இன்னிலேருந்து நான் வந்து சுகரை யூஸ் பண்ண மாட்டேன்,
எத்தனையோ பேர் சொல்லி திரும்பவும் பேக் டு த இது வந்துடும். ஏன்? பிகாஸ் நம்மளோட வில் பவருக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் மதிப்பு. பிகாஸ் ஏன்னா நிறையா ஹைராக்கிஸ், நிறையா ப்ரியாரிட்டிஸ், நம்மளை சுற்றி நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம அடுத்தடுத்து ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம எடுத்து வச்சிருந்த வில் பவருக்கு வலு இழந்துகிட்டே இருக்குது. அப்போ அது என்ன சார் பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னா, அதை வலு இழக்காமல் வைக்கிறதுக்கு ஒரே வழி என்ன? அந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். ஹெல்த்து பார்த்துட்டே இருக்கிற, ஹெல்த்தை பற்றி பேசிட்டே இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்குள்ளே போனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹெல்த்தி ஆயிடுவோம். நாம் அதை பண்ண வேண்டியதில்லை. இன்ஜினியரிங் காலேஜில் நான் போய் சேர்ந்தா போதும், 4 வருஷத்துக்கு அப்புறம் நான் இன்ஜினியராக தான் வெளியே வருவேன். ஏன்? உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த என்விரான்மெண்ட்டும் உங்களை இன்ஜினியராக மாற்றி வெளியே அனுப்பிச்சிடும். அதற்குண்டான ஒரு கரிக்குலம் இருக்கும். எல்லாருமே படிச்சுட்டு இருப்பாங்க, நம்மளும் படித்து முடிச்சிடலாம். ஒருவேளை இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிற எல்லாத்தையுமே புக்கெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு லேபு ப்ராக்டிக்கலுக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு போய்க்கோங்க, மற்ற எல்லாத்தையும் நீங்கள் வீட்லேயே படிச்சுக்கோங்க, நீங்களே படிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால், இவ்வளோ வயசு ஆயிடுச்சு, இவ்வளோ வயசு நீங்களே படிச்சுக்க மாட்டீங்களா? படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸில் அவங்களே தான் படிச்சுக்குவாங்க. ஏன்? காலேஜில் உட்காந்து கிளாஸ் எடுக்கும்போது டீச்சரை சொல்லித்தர அந்த லெக்சர் சொல்லித்தரது மண்டையிலே ஏறாது. சொல்லித்தரும்போது அப்படியே கண்ணு சொக்கும், கவனிச்சிருக்கவே மாட்டாங்க. கவனிக்காத விஷயத்துக்கு மட்டும் எப்படி எழுதி மார்க் வாங்கினாங்க? பிகாஸ் அவங்களே படிச்சுட்டாங்க. அப்போ ஒரு கொஸ்டின் நீங்களே படிச்சுட்டிங்கன்னா எல்லாத்தையும் நீங்களே படிச்சு முடியும் தானே? அப்படி தான் படிச்சுட்டு இருக்கோம். எக்ஸாம்லாம் முடியும் போது இந்த எல்லா டேஸ் முடியும் போது எக்ஸாம் பக்கத்தில் வந்துச்சுன்னா லாஸ்ட் 20% ஆஃப் டைமில் தான் எல்லாத்தையும் படிக்கிறேன். வாத்தியார் சொல்லி கொடுத்து தான் படிக்கிறேன், நானே தான் படிக்கிறேன், எல்லாத்தையும் நானே தான் படிக்கிறேன். அப்போ எல்லாத்தையும் நீங்களே படிக்க முடியும்னா அப்போ வீட்டிலே உட்காந்து நீங்களே படிச்சுக்கலாம்ல? முடியாது. ஏன்? எல்லாத்தையும் என்னால் படிக்க முடியும், ஆனால் என்விரான்மெண்ட் இல்லையே, என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே இன்ஜினியர்ஸ் இல்லையே. நான் இன்ஜினியரிங்குள்ளே இருப்பேன், அந்த இன்ஜினியரிங் கட்டடத்துக்குள்ளே இருப்பேன். இன்ஜினியரிங் கட்டடம், என்னை சுற்றி இருக்கிற இன்ஜினியர்ஸ் எல்லாமே ஒரு இன்ஜினியருங்கிற ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுது. அந்த வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுறதுனால அவங்க நினைச்சாலும் நினைக்காட்டியும், பிடிச்சாலும் பிடிக்காட்டியும், தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஜினியராக மாறி வெளியே வந்துடுறாங்க. எப்படி மாறுறது தெரியுது? பிகாஸ் அந்த இன்ஜினியரிங் நாலேஜ் இருக்கா இல்லையாங்கிறது எக்ஸாமில் எழுதி பாஸ் ஆனதுனால தான் அவங்க இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட் வாங்கி வெளியே வராங்க. இப்போ வெளியே வந்தால் அவங்க படித்தது ஓரளவுக்கு நச்சு உள்ளே போயிருக்குன்னு அர்த்தம். வீட்டில் இருந்திருந்தால் வந்திருக்காது. ஏன்? அட்மாஸ்பியர் எப்படி சொல்லலாம்? என்விரான்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ பிஸ்னஸில் அதனால தான் வி ஆர் கிரியேட்டிங் த என்விரான்மெண்ட் விச் இஸ் கால்ட் டைமண்ட் என்விரான்மெண்ட், டைமண்ட் மெம்பர்ஷிப், டைமண்ட் என்விரான்மெண்ட். அந்த என்விரான்மெண்ட்டுக்கு உள்ள வரும்போது எல்லாமே சீரியஸான பீப்புள். ஸோ சீரியஸ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அதோட டிக்கெட்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதோட டிக்கெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மேஜர் ரீசன் இஸ் அவ்வளோ பே பண்ணி வரவங்க அவ்வளோ சீரியஸாக இருப்பாங்க. அண்ட் அந்த உள்ளே இருக்கிற விஷயத்த கண்டென்ட் எடுத்துக்குவாங்க. அவ்வளோ நான் பே பண்ணி வரேன்ல, அவ்வளோ விஷயம் நீங்கள் எனக்கு தரணும்லன்னு அவங்க எங்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அவ்வளோ நம்ம வாங்குறோம்ல, அவ்வளோ அவங்களுக்கு தரணும்ல, அப்போ அவ்வளோ நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்ல அப்படின்னு என்னையும் அதை ட்ரைவ் பண்ணும். அண்ட் அதனால தான் இட் இஸ் அ டிரைவிங் ஃபேக்டர். நான் இன்னும் எனக்கு ஓடுறதுக்கு கரெக்டாக இருக்கு. ஸோ டைமண்ட் மெம்பர்ஷிப்போட காஸ்ட்டை கம்மியாக வச்சுட்டேன்னா, கம்மியாக வச்சுட்டா அதுக்கு தகுந்த மாதிரி வருவாங்க, அவ்வளோதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவ்வளோக்கு தகுந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன்னா, நான் எப்படி அடுத்த லெவலுக்கு நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்? இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது என்ன? பிகமிங் வாட் ஐ வாண்ட் டு பிகம். நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன? தே வாண்ட் டு எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் மீ. அப்போது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட 10 டைம்ஸ் நான் கொடுக்க முடியறதுக்கு என்ன பண்ணணும்? ஐ வாண்ட் டு ஒர்க். ஸோ திஸ் இஸ் த ஒன்லி வே வி கேன் இம்ப்ரூவ் அவர் பிஸ்னஸ். நம்மளே நம்மளை கொண்டு போய் ஒரு சிக்கலில் மாட்ட வச்சுக்கிட்டு அந்த சிக்கல்லேருந்து வெளியே வரும்போது மட்டுமே நம்மளோட வலிமை அடுத்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். ஸோ தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்டர் ஆஃப் த ஃபார்ச்சுனர் என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் வில் பவர். நம்மளோட வில் பவரை விட நம்மளோட என்விரான்மெண்ட் நம்மளை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் திஸ் இஸ் த கோட் ஆஃப் எத்திக்ஸ் இன் அவர் கம்யூனிட்டி.